الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف وقوة ثم جعل من بعد قوة ضعفا يخلق الله ما يشاء وهو العليم القدير صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام عينان لا تمسهما النار عين بكت من خشية الله وعين باتت تحرس في سبيل الله صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பாக, மனித படைப்பாக படைத்து தீனுல் இஸ்லாம் என்கின்ற உயர்ந்த ஒரு மார்க்கத்திலே நம்மை எல்லாம் ஒருவராக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ் நம் மீது செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள், பெரிய கிருபை. இந்த மார்க்கத்தின்படி வாழ்வது, இந்த மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிற வழிமுறையின்படி வாழ்வது, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கம் எதையெல்லாம் ஹலால் என்று சொல்லுகிறதோ, எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறதோ, அந்த தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்வது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் அவசியமாக, கட்டாய கடமையாக ஆகிறது. அருமையானவர்களை, இந்த தீனை கொடுத்த அல்லாஹ் உலகத்திலே நமக்கு பல பருவங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். குழந்தை பருவமாக நம்மை ஆக்கினான், வாலிப பருவத்தை தந்தான், வயோதிக பருவத்தை தந்தான். அல்லாஹ்வே திருமறையில் சொல்லுவான் இதை பற்றி, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை படைச்சான் பலகீனமானவர்களாக.
நம்ம பிறக்கிறப்ப குழந்தை என்பது ஒரு பலகீனம். முதல்ல அல்லாஹ் நம்மை பலகீனமாக படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் வ குவா. பிறகு அல்லாஹ் அந்த பலகீனத்திலிருந்து ஒரு வாலிப பருவத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தான். குவத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வாலிப பருவம் என்பது ஒரு விதமான வீரமான ஒரு பருவம், எதையும் செய்வதற்கு துணிகின்ற ஒரு பருவம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல குவத் என்று குறிப்பிடுகிறான். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பருவம். இந்த பருவத்தை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி தருகிறான். மூன்றாவது திரும்ப அல்லாஹ் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லைஃபா ஷஅபா வ லைஃபா. திரும்ப அல்லாஹ் எங்க கொண்டு போறான்? நீங்கள் திரும்ப பலகீனத்துக்கு போறீங்க. நரைத்த போன நரைமுடிகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு விடுது. நீங்கள் மீண்டும் என்ன செய்கிறீர்கள்? பலகீனத்தை நோக்கி போறீங்க. இப்போ நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் இந்த 3 நிலையில தான் எல்லா மனிதனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறக்கின்றப்ப அவன் பலகீனமாக இருக்கிறான். பிறந்த பின்னால் அவன் வாலிபத்தை அடைகின்ற பொழுது ஒரு பலமிக்க ஒரு மனிதனாக செயல்படுகிறான். திரும்ப அவன் வயோதிகத்தை அடைகின்ற பொழுது திரும்ப எப்படி நாம் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டோமோ அதே பலகீனத்தோடு என்ன செய்கிறான்? போகிறான். இந்த 3 பருவத்திலே முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அல்லாஹ் குவத் என்று சொல்லுகின்ற அந்த பருவம், வாலிப பருவம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பருவம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காலகட்டம். ஏனென்றால் ஒரு மனிதன் தீனுல் இஸ்லாமின்படி வாழ்ந்து அவனுடைய முடிவு நல்ல முடிவதாக ஆகுவதும் அல்லது அவன் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு அவன் தவறான முடிவாக அவனுடைய முடிவு ஆகுவதும் அவனுடைய அந்த பருவ வயதிலே நடந்து கொள்ளுகின்ற அந்த முறைகளை பொறுத்து தான் இருக்கிறது. வாலிப வயதில் ஒருவன் எப்படி அந்த வாழ்க்கையை கழிக்கிறான், வாலிபத்தை அவன் எப்படி பயன்படுத்துகிறான், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களிலே ஆகுமான விஷயங்களில் பயன்படுத்துகிறானா அல்லது புறம்பான விஷயத்திலே பயன்படுத்துகிறானா, ஹலால் ஹராம்களை அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கிற விஷயத்தை இந்த வாலிப பருவத்தில் அவன் எப்படி கையாளுகிறான், அதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்ன செய்கிறது? தீர்மானிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்றான்? இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, காலங்கள் போக போக எவ்வளவோ டெக்னாலஜிகள் வளர்கிறது, சோசியல் மீடியாக்கள் அதிகமாக இருக்கிறது, எல்லாரிடத்திலும் அதனுடைய பயன்பாடு பெருகி வருகின்ற அந்த சூழலில் குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேரும் அவர்கள் அதிகமாக இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய அதிகமாக பரவலாக நாம் பார்க்குறோம். கொஞ்ச நாளாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பரவலாக அதில் பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை, அதை நாம் உணர்கிறோம். அதில் எவ்வளவோ தவறான விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அதை வீடியோவாக எடுத்து போட்டு அதை பெருமையாக கருதுகின்ற ஒரு சூழல் இன்னைக்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ, தடுக்கப்பட்ட காரியம் என்று சொல்லியிருக்கிறானோ அவைகள் இன்றைக்கு சாதாரணமாக செய்யப்படுகிறது. ஹராமை ஒரு பெரிய பொருட்டாகவே பொருட்படுத்தாமல் ஆக்கிவிட்டோம். ஹராம் இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டால் எந்த ஒரு உணர்வும் வருவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். பாவம் செய்வது ஒரு பக்கம், பாவத்தை செய்கிறதை விட அந்த பாவத்திற்கு 2 விதமான செயல்களை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். பாவம் செய்கிறது ஒன்று, ஒருவர் தனிமையில் பாவம் செஞ்சுட்டார், அல்லாஹ்ட்ட அவர் மன்னிப்பு கேட்டார், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் முடிஞ்சிருது. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற ஒரு மனிதன் 2 விஷயத்தை அவன் செய்கின்றப்ப அவனுடைய பாவம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான். என்ன பாவம் செஞ்சுட்டான்? ஒன்று, அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது, பாவம் செய்துவிட்டு செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது. நான் பாவம் செஞ்சுருக்கேன், அது பாவத்தை பெருசாக நினைக்காம சாதாரணமாக பகிரங்கப்படுத்துவது இன்னைக்கு சாதாரணமாக நடக்கிறது. அது நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சோசியல் மீடியாவிலே போய் பார்த்தால் கூட சாதாரணமாக நாம் என்ன செய்யலாம், நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம். பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை என்ன செய்கிறது? பகிரங்கப்படுத்துவது. இது கியாமத்து நாளுடைய அடையாளம். தெரியுங்களா? உலக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். பாவம் செய்கிறாரு, தனிமையில் செய்கிறார், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள் அல்லவா? ஒரு விளக்கம் கூட தஃசீரில் எழுதினாங்க, புறம் பேசுவது நமக்கு கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது.
புறம் பேசுவது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும், யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் ஒரு மனிதன் பகிரங்கமாக ஒருவன் பாவம் செய்கிறான், எல்லாரும்னாலும் சர்வசாதாரணமாக செய்கிறான், பாவத்தை அவன் பெரிதாக மதிப்பது கிடையாது. பகிரங்கமாக பாவம் செய்கின்ற ஒருவனை பற்றி புறம் பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்ற இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில விரிவுரையாளர்கள் என்ன செய்வார்கள், நமக்கு சொல்லி தருவார்கள். அப்போ பகிரங்கமான ஒரு பாவம் ஒரு மனிதனை மதிக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஏன் தெரியுமா? இவன் பகிரங்கமா செஞ்சு அதை ஒரு பாவத்தை செய்து அவன் பகிரங்கப்படுத்துறப்ப அது எல்லாருக்கும் சாதாரணமாக ஆகிரும். தனியா பாவம் செஞ்சுட்டான், பாவம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் பாவம் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நபிமார்களை தவிர அந்த நபிக்கு பின்னால வந்த சஹாபாக்கள் இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சூழ்நிலையில பாவம் நிகழும், நிகழாமல் யாரும் இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அப்ப பாவத்தின் பக்கம் அவன் போவான், அதை அவன் மறைமுகமாக வைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யறப்ப அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கு ஆசைப்படுகிறான். ஆனால் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கும் கோபத்திற்கும் ஆளாகிவிடும் என்பதை நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்கிறது. சோசியல் மீடியா அப்படிங்கிற பேரில் சாதாரணமாக நடக்கிறதா இல்லையா? செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது. ரெண்டாவது வகை என்ன தெரியுமா? பாவம் செய்கிறத பெருமையாக கருதுவது. இந்த ரெண்டும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். பாவம் செய்கிறது ஒன்று, செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது, பாவத்தை செய்கிறத பெருமையாக சொல்லுவது. இன்னைக்கு சாதாரணமாக சினிமா பார்க்குறாங்க, சினிமா பார்த்துட்டு வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க, அதில் பார்த்தா இன்றைக்கி நம்ம ஆளுங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. மறைமுகமாக ஒரு காலத்தில் எல்லாரும் போயிருக்கலாம், ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு ஒரு நேரத்தில் ஒரு நாள் போவாங்க, யாருக்கு தெரியாது, போயிட்டு வந்துடுவாங்க, அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வார், அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமாவை பார்த்து விட்டு வந்து அவன் பகிரங்கப்படுத்துகிறான். இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை பொறுத்தவரை சினிமாங்கிறது ஹராம், அது தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு சாதாரணமாக ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் சாதாரணமாக பேட்டி கொடுக்குறாங்க, அதை பற்றி ரொம்ப உச்சகட்டமாக பேசுவது, அதை பற்றி பெருமையாக பேசுவது. செய்தது ஹராம், ஹராமை செஞ்சுட்டு அதை வந்து பகிரங்கமாக சொல்வது, அதை பற்றி பெருமையாக கருதுவது வேற. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம், அவரை பார்த்துட்டோம், எங்களுடைய தலைவரை பார்த்து விட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசுவது இருக்கிறது அல்லவா. இது சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய அதாபை இறக்குகின்ற செயல். இதை வந்து உணரணும் சமுதாயம். குறிப்பாக அந்த பருவத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த வாலிப பருவம் என்று சொல்லுகின்ற அந்த பருவத்தை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பெண்களுமே இன்னைக்கு சர்வசாதாரணமாக அதில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரிவது கிடையாது. அதை ஒரு பெரிய விஷயமாக பார்ப்பதில்லை. அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தாங்க அந்த காலத்தில், இந்த காலத்திலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு புர்கா போட்டுக்கொண்டே எல்லா விஷயத்திலையும் சாதாரணமாக செய்கிறாங்க. இது பெரிய வேதனையான விஷயங்கள் தெரியுமா? இது பெரிய வெட்கக்கேடான, வெட்கப்பட வேண்டிய விஷயம். அந்தந்த குடும்பத்தார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்போ பாவம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதும் அந்த பாவத்தை பெருமையாக பேசுவதும் நினைப்பதும் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய தண்டனைக்கு உங்களை இழுத்து செல்லும் என்பதை நாம் என்ன செய்யணும், நினைவில் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இந்த பருவத்தில் நமக்கு அல்லாஹ் உயர்ந்த ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். நாம் இந்த ஒன்றும் தீனுல் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் வைக்கலை. இன்னைக்கு நம்முடைய மார்க்கம் எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கம், எவ்வளவு கண்ணியமான ஒரு மலைமலையில் வந்த மார்க்கம், இன்னைக்கு எல்லாத்தையும் இதன் மூலமாக சிதைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் முஸ்லீம்கள்னால் அவங்க அப்படி இருப்பாங்க, மறைவாக இருப்பாங்க அப்படிங்கிற பேசுகிற காலம் போய் இன்னைக்கு இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேட்டி கொடுப்பது, அதை பேசுவது, அதை பற்றி எனக்கு அவரைத்தான் பிடிக்கும் அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்துதல், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாவம், எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படும், எவ்வளவு பெரியான சூழ்நிலைகளை நம்முடைய எதிர்காலத்தில் அடுத்து வளர்கின்ற தலைமுறைக்கு அதை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் எல்லாமே மறுமையை நோக்கி, மறுமையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். குர்ஆனில் ஓதுறோம், ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸை போடுறோம், படிக்கிறோம், டெய்லி பயான் கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். நம்முடைய பயணமே உலகத்தினுடைய லட்சியத்தை அடைவது கிடையாது.
வாலிபர்கள் உள்ளத்தில் ஒரு லட்சியத்தை பதிய வைக்கவே, நம்முடைய லட்சியமே உலகத்தினுடைய டார்கெட் இல்லை, மறுமையில் வெற்றி பெற வேண்டும். மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு நான் சொர்க்கத்திற்கு நுழையணும்னா எனக்கு என்ன வழி? நாம் இங்கே பார்க்குற ஒரு சினிமாக்களோ, நம்ம முன்மாதிரியாக கொண்டிருக்கிற ஹீரோக்களோ நாளை மறுமையில் வந்து நமக்கு உதவ போவது கிடையாது, கபூரில் வந்து நமக்கு உதவ போவது கிடையாது. அவர்களை பற்றி பேசும்போது அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அந்த பேட்டிகளெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது வந்து அவங்க வந்து நம்முடைய கபருக்கு வர போகிறாங்களா? அவங்க நம்முடைய நன்மைகளை சேகரிக்க போகிறாங்களா? நாளை மறுமையிலே நமக்கு உதவ போகிறார்களா? எதுவும் கிடையாது, எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அருமையானவர்களே, இந்த பருவத்தில் நாம் பக்குவப்பட வேண்டிய பருவம். எல்லாம் வரும், எல்லா சிந்தனையும் வரும், எல்லா யோசனைகளும் வரும். நாம் பக்குவப்படணும். ரொம்ப கவனமாக இந்த பருவத்தை கழிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படித்தான் உருவானார்கள். ரசூலுல்லாஹ் கூட இருந்த அந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான். சின்ன வயசு சஹாபாக்கள், எவ்வளவோ சஹாபாக்கள் இருந்தார்கள். நிறைய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 21 வயது தான், 21 வயது. அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ பெரிய ஆசைகள் இருந்தது. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மறுமையினுடைய வெற்றியை நோக்கியே இருந்தது. வெறும் 21 வயதே ஆன சஹாபி. அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தெல்லாம் அனுப்பினார்கள். ஹஃபிலக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், முன்னால் இருந்து பின்னால் இருந்து வலது பக்கம் இடது பக்கம் அனைத்து புறங்களிலிருந்தும் முஆதே உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று துஆ செய்து அனுப்பிய ஒரு சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் போற்றப்பட்ட சஹாபி. இதுவரைக்கும் எந்த தாயும் இந்த முஆதை போன்று ஒரு பையனை பெற்றெடுக்கவில்லை என்று போற்றி புகழப்பட்ட ஒரு 21 வயதான இளமை வாலிப சஹாபி. அவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க சக்கராத்தில் இருக்காங்க, ரொம்ப சீக்கிரத்திலே மௌத்தாயிட்டாங்க. ஒரு 38-40 வயசுக்குள்ளே தான் அவங்களுடைய உலக வாழ்க்கையை. அந்த வயசுக்குள்ளேயே அவங்க ஒரு காலரா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த கடைசி நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திக்க போகிறாங்க. போகிறப்ப அவங்க இடத்துல சொல்கிறார்களா, எனக்கு வந்து உலகத்தில் நீண்ட நாள் வாழணும்னு ஆசை கிடையாது, எனக்கு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை கிடையாது. அப்படியே நான் ஆசைப்பட்டாலும் ஒரு 3 விஷயத்துக்காக மட்டும்தான் நான் உலகத்தில் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று, நான் கடுமையான வெப்பம் வெயில் இருக்கிறப்ப நான் நோன்பு வைக்கணும், நோன்பு வைத்து அந்த தாகத்தை நான் உணர வேண்டும், அதற்காக வேண்டி நான் உலகத்தில் ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறேன். ரெண்டாவது சொன்னாங்க, இரவு நேரங்களிலே என்னுடைய ரப்பை நின்று நான் தனிமையிலே வணங்க வேண்டும், இரவு நேரத்தில் என்னுடைய ரப்பை நான் நின்று அப்படியே மன ஓர்மையோடு வணங்க வேண்டும், நீண்ட நேரம் நான் வணங்க வேண்டும், அதற்காக வேண்டி உலகத்தில் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுறேன். மூணாவது சொன்னாங்க, அறிஞர்களிடம் சென்று நான் கல்வி ஞானத்தை, கல்வி அறிவை நான் என்ன செய்ய வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3 காரணத்துக்காக மட்டுமே நான் உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றிருந்தால் இந்த 3 காரணத்துக்காக தான் நான் வாழ்வேனே தவிர மற்றபடி வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஒரு 21 வயது நிறைந்த அந்த சஹாபி, ஈமானினுடைய முழுமையான அந்த ஒரு நிலையை அவர்கள் அவருடைய இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறதா இல்லையா? இதில் என்ன புரியுது? அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய லட்சியங்கள், வாலிபர்களுடைய ஆசைகளும் லட்சியங்களும் எதை நோக்கி இருக்கிறது? அன்னைக்கு எதை நோக்கி இருந்தது? அன்று எப்படி இருந்தார்கள்? இப்படித்தான் உருவானார்கள், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்தை கட்டி அமைத்தார்கள், இப்படித்தான் வாலிபர்களை உருவாக்கினார்கள். ஈமானிய உணர்வோடு உள்ள வாலிப சமுதாயத்தை கட்டி எழுப்பிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே சமுதாயம் இன்றைக்கு ஹராமை சர்வசாதாரணமாக பார்க்கப்படுகிறது, துச்சமாக பார்க்கப்படுகிறது, பாவத்தை பகிரங்கமாக செய்கிறது, பாவம் செய்துவிட்டு அதை பெருமையாக பேசுவது என்பது மிகப்பெரிய நாம் வெட்கி தலைகுனி வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயமும் கூட. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதாபை கொண்டு வந்து சேர்த்தணும், நாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நிறைய சோதனைகள் உலகத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க நாளுக்கு நாள். இப்போ பாருங்கள், கடுமையான வெயில், அது எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தண்ணி பஞ்சம், டேம்களில் தண்ணீர் திறந்து விடாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் நிறைய இடங்களில் மலை தொழுகை எல்லாம் தொழுகிறாங்க, மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, மலை தொழுகையை கேட்டு பெறுகின்றார்கள். இது நாம் இன்னைக்கு பார்க்குற சோதனை. இது மாதிரி நிறைய சோதனைகள் ஆண்டாண்டுக்கு நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். நிறைய வெயில், இன்னும் கடுமையாக வெப்ப அலையெல்லாம் சொல்கிறாங்க நிறைய வெளிநாடுகளில். அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதனால் பாதிக்கின்ற மக்கள் செய்தியில் நாம் பார்க்குறோம். இப்படியான சூழ்நிலை, சோதனைகள் எவ்வளவோ நமக்கு முன்னால்
முன்னால் வந்து நிற்கிறது, அதெல்லாம் நாம் திருந்தி உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். தவிர பாவத்தை பகிரங்கப்படுத்தி கொண்டு பாவத்தை செய்வதை பெருமையாக நாம் கருதி கொண்டிருந்தால் அது அல்லாஹுடைய தண்டனையைத்தான் மீண்டும் மீண்டும் இறக்கி தரும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உதாரணம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உதாரணம். அவர்களும் இதே சிந்தனையில் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நோக்கமும் காலையில் பகல்ல குர்ஆன் ஓதுவது, இரவிலே நின்று வணங்குவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்க இவ்வளவு தொடர்ந்து செய்ய வேண்டாம், ஒரு வாரத்துக்கு 2 நாள் நோன்பு வைங்க போதும், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க போகும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் எதை நோக்கி இருந்தது, எதை நோக்கி இருந்தனால அவங்க இப்படியெல்லாம் ஆர்வப்பட்டாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் முழுக்க முழுக்க மறுமையினுடைய சிந்தனை, மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற நிலையினுடைய சிந்தனை. இன்றைக்கி அதை பற்றி யாருமே நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக அந்த வாலிப சமுதாயத்தில் இருக்கிறவர், அது பின்னாடி வயசானதுக்கு பின்னால் மவுத்து வர்றப்போ பார்த்துக்கலாம், வயசானதுக்கு பின்னால் பார்த்துக்கலாம் என்று நாம் தட்டி கழித்து விட்டு சாதாரணமாக நினைத்துட்டு செல்லுகிறோம். அவர்களுக்கெல்லாம் அந்த ஈமான் உறுதியாக உள்ளத்தில் பதிந்தது, மறுமை பற்றி பயம் உள்ளத்தில் பதிந்தது, நரகத்தை பற்றி அச்சம் உள்ளத்தில் பதிந்தது, கபரை பற்றி அச்சம் அவருடைய உள்ளத்திலே பதிந்தது. அவர்கள் பயந்தார்கள். பாவம் செஞ்சுட்டா கூட உடனடியாக பயந்து போய் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்ந்த அந்த சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு வரலாறிலே வந்த தீனுல் இஸ்லாம், இன்னைக்கு தீனுல் இஸ்லாத்தை நான் பின்பற்றுறேன், அந்த கொள்கையை நான் பின்பற்றுகிறேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று முஸ்லீமுடைய பெயரை வைத்துக்கொண்டு முஸ்லீமுடைய அடையாளத்தை போட்டுக்கொண்டு ஹிஜாபுகளை அணிந்து கொண்டு இது போன்று பாவங்களை பகிரங்கப்படுத்துவது அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையானவர்கள், இன்னொரு செய்தி இன்னைக்கு பார்த்தா நிறைய அழுகை. யாருக்காக உலகத்தில் அழுகிறாங்க. துன்யாவில் அவர் போறார் அதனால் அழுகிறோம், அவருக்கு விடை கொடுக்கணும், அவர் எங்களுடைய தலைவர், அவர் பிரிந்து செல்லுகிறார், அவருக்கு நாங்கள் அழுகிறோம் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ வேறு எடுத்து போடுறாங்க. தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் புர்கா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டு போடுற மாதிரியான நிறைய வீடியோக்கள் அது சாதாரணமாக வெளியே வருது. அழுகை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அந்த கண்கள் யாருக்காக வேண்டி அழுக வேண்டும், எதை நினைத்து அழுக வேண்டும்? அழுகை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கிறது. ஹதீஸில் குர்ஆனில் அவ்வளவு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் நான் தான் உங்களுக்கு சிரிப்பையும் கொடுத்திருக்கிறேன், அழுகையும் கொடுத்திருக்கிறேன் என்று குர்ஆனில் சொல்கிறான். எல்ஹகு கலீலன் வ யப்கு கஸீரா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, சிரிப்பது குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். எதற்காக உங்களுடைய அழுகை இருக்கணும்? அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நினைத்து அழ வேண்டும். நம்முடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருதுன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் வெளியே வரணுமே தவிர துன்யாவிலே ஒருவருக்காகவோ, துன்யாவில் அதுவும் யாரோ ஒருவருக்காக வேண்டி, யாரோ ஒருவர் பிரிந்து செல்லுகிறார், அவருக்கு நம்ம எந்த சம்மந்தமும் கிடையாது, அவருக்காக வேண்டி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது. அல்லாஹ்வை பற்றி பேசும்போது கூட அவருக்கு அவ்வளோ அழுக வந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? முஃமின்கள் அப்படின்னா யார்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அவர்கள் தான் முஃமின்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி அதை பற்றி பேசுனா கொஞ்சம் நமக்கு கசப்பாக இருக்கிறது. இன்னும் அதெல்லாம் போகிறாரு, அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு கொஞ்சம் கசக்கிறது. ஆனால் உண்மை குர்ஆன்லேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி ஒரு இடத்துல பேசப்பட்டால் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். ஒரு உணர்வாது வரணும். உள்ளங்கள் அவ்வளோ பெருசாக நடுங்காட்டியும் ஒரு சின்ன உணர்வாது. நம்மளாம் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருக்கணும். அவனுடைய பயம், அவன் நம்மை படைத்திருக்கிறான், நம்ம மௌத்தாக்க போகிறான், கபருக்கு போக போகிறோம், மறுமைக்கு போக போகிறோம். குறைந்தபட்ச அச்சம் இருந்தால் கூட நாம் இது போன்ற செயல்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்வோம். எதுவுமே இல்லாமல் ஹராம்களை சாதாரணமாக பார்த்து விட்டு செல்வது, அதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராது என்று போகுவது என்பது ஈமானை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு சட்டிப்பட்டு வராது. மற்றவங்க எப்படியோ இருந்துட்டு போதும் உலகத்தில். இந்த கொள்கையை கேட்டிருக்கிறவங்க நாம் முஸ்லீம், தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றிருக்கிறோம், இதுக்குன்னு கொள்கை இருக்குது, இதுக்குன்னு கோட்பாடுகள் இருக்குது, வரைமுறைகள் இருக்குது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வது தான் முஸ்லீம்.
இதை விட்டு நாம் துன்யா போகிற போக்கில் நாம் போகிறோம் என்பது அது மிகப்பெரிய அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அழுகிறோம், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதருக்கு என்ன செய்யப்படும், மறுமையில் அல்லாஹுடைய அரிசினுடைய நிழலை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னார்கள். எந்த அழுகைக்கு? அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பயத்தால் அழக்கூடியவர்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை அப்படி ஒரு உரை நிகழ்த்தியதில்லை. ரொம்ப கடுமையான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள். அதில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலமு ல தல்ஹக்தும் கலீலம் வல பகஸ்தும் கஸீரா. நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அது உரையில் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். இது அவர்களுக்கு எதை புரிய வைத்தது என்று தெரியவில்லை. தங்களுடைய கைகளை முகத்திலே வைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று அந்த ஹதீஸிலே அறிவிப்பு செய்வார்கள். நான் அறிந்ததை நீங்கள் அறிஞ்சிட்டீங்கன்னா, அதாவது மறுமையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மறுமையினுடைய தண்டனைகளை நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னதற்கு சஹாபாக்களுடைய வெளிப்பாடு என்ன? கைகளை கன்னத்தில் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், கபூர்கிட்ட போனாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கபூர் பக்கத்தில் போனாலும் சரி, கபூரை நினைவு கூறப்பட்டாலும் சரி, அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றும். அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்களா, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நரகத்தை பற்றி பேசுகிறாங்க, எவ்வளவோ செய்தி பேசியிருக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாம் உங்களுக்கு வராத அழுக, கபூர் அப்படின்னு சொன்னாலோ அல்லது கபூருக்கு பக்கத்தில் நீங்கள் போனாலோ உங்களுடைய கண்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறதே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கபூர் தான் மறுமையினுடைய முதல் படி. கபூரிலே ஒரு மனிதர் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு அடுத்து வருகின்ற எல்லா வாழ்க்கையும் இலகுவானதாக இருக்கும், லேசானதாக இருக்கும். அந்த கபரிலே ஒருவர் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்து வருகின்ற அனைத்து மஹ்ஷருடைய நிலைகளும் ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலேயே கபருனுடைய அந்த வேதனையை போல வேற எந்த வேதனையும் கிடையாது என்று பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் எனக்கு கபரை பற்றி பேச ஆரம்பித்தாலோ, கபருக்கு அருகிலே நான் சென்றாலோ எனக்கு அழுகை கொட்டி விடுகிறது, என்னை அறியாமல் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஈமானுடைய நிலைமையை பாருங்கள். நமக்கு குறைஞ்சபட்ச ஈமான் இருக்க வேணாமா? இந்த அளவுக்கு நம்மளால் இருக்க முடியாதுன்னு வச்சேன். குறைஞ்சபட்ச ஒரு ஈமான், குறைஞ்சபட்ச அல்லாஹ்வுடைய அச்சம், குறைந்தபட்ச கபருடைய பயம், அதோடு வாழ்கிறவங்க தான் முஃமின். அது இல்லாமல் வாழ்ந்துட்டா நம்ம உலக வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாததாக போயிடும். உலக வாழ்க்கை அப்புறம் எதற்காக வேண்டி? இப்போ குறைஞ்சபட்ச கபருடைய அந்த சிந்தனை, மறுமையினுடைய பயம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு, அழுதாங்க. அதற்காக வேண்டி அழுத காலம் போய் இன்னைக்கு யார் யாருக்காக வேண்டியோ அழுது கொண்டு இருக்கிறது சமுதாயம். யாரோ ஒருவர் போகிறாருங்கிறதுக்காக வேண்டி அழுகிறார்கள், அவர் இனிமேல் அவரை திரையில் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அழுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கண்கள் எதற்காக? இதற்காக அழுகணும். மறுமையை நினைச்சு அழுகிறீங்களா? கபரை நினைச்சு அழுகிறீங்களா? குர்ஆன் ஓதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஓத சொல்லுவாங்க. நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்லலாம், உங்களுக்கு குர்ஆன் இறங்கி இருக்கு, என்னைய ஓத சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நீங்கள் ஓதுங்க, நான் கேட்கணும் என்று சொல்லி அவர்களை ஓத சொல்லி குர்ஆனை கேட்பாங்க. அவர்கள் ஓத ஓத நான் சூரத்து நிசாவை ஓதி கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. திடீரென்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். இந்த வசனம் வந்தது, அதாவது நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நபியையும் அந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம். நபியே, உன்னுடைய சமுதாயத்திற்கு உங்களை சாட்சியாளராக நாங்கள் கொண்டு வருவோம் என்று அந்த மறுமை பற்றி வந்த அந்த வசனம் வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும் என்று நிறுத்திவிட்டு பேசினாங்க. நான் தலையை நிமிர்த்தி பார்த்தேன், பெருமானாருடைய கண்களிலே அழுது கொண்டிருந்தார்கள், கண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தேன். அருமையானவர்களே, அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் அழுகணும். நம்முடைய பயம், நம்முடைய அச்சம், நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம், வாலிபர்களுடைய அனைத்து சிந்தனைகள் துன்யாவை நோக்கி இருந்தால் நாம் மாற்றுறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அதே சிந்தனையில் அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பண்படுத்தணும். நம்மளை
நம்ம பக்குவப்படுத்தி நம்ம மாற்றி எல்லா சிந்தனையும் இந்த வயசில் வரும். எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் செய்கிறாங்க, நம்மளும் செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். சிந்தனைகள் வரும், அதுலேருந்துலாம் அந்த யாருமே தப்பிக்க முடியும். நானாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வரும் அந்த சிந்தனைகள், அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படும். நாம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். நாம் ஒரு உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். தீனுல் இஸ்லாம் என்ற உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை நமக்கு தந்திருக்கிறார். அதில் சிலதை தடுத்தும் சிலதை ஆகுமாக ஆக்கியும் இருக்கிறார். அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொண்டு வந்து நாம தான் மாற்றணும். அதுவாக தானாலாம் மாறாது. நாம தான் நம்முடைய உள்ளத்தை பிடிச்சி கடிவாளத்தை போட்டு இழுக்கணும். சைத்தான் எப்படியாவது அங்கிட்டு தான் இழுத்துட்டு போக பார்ப்பான். நப்சு எப்படியாவது உங்களை அதன் பக்கம் தான் இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பார்க்கும். நீங்கள் கடிவாளம் போட்டு இழுங்க. இந்த வயசில் அந்த வாலிப பருவத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்து வாழ்ந்தார்கள். மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். தன்னுடைய உயிரை விட்டார்கள், உறவை விட்டார்கள், தன்னுடைய ஊரை விட்டு வந்தார்கள். எல்லாம் எதற்காக வேண்டி? தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி. இஸ்லாமிய வரலாற்றில் துனியாவிற்காக வேண்டி எதையும் விட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயோ தாபீன்களுடைய வரலாற்றிலேயோ எதையும் பார்க்க முடியாது. இந்த துனியாவை ஒரு நோக்கத்தை அடைஞ்சுக்கிறதுக்காக எதையும் இழந்ததில்லை. ஆனால் ஆகிரத் என்று வந்து விட்டால், தீன் என்று வந்து விட்டால், முதலுரிமை அந்த ஆகிரத்திற்கும் தீனுல் இஸ்லாத்துக்கும் தான் கொடுப்பார்கள். அதனால் அருமையானவர்களே, குறிப்பாக வாலிபர்கள், நம்முடைய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் நாம் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா சிந்தனையும் வரும், பாவ சிந்தனைகள் வரும், எல்லாத்துக்கும் ஆசைப்படும். குறிப்பாக இந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதிலிருந்து நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டாவே முடிஞ்சிருச்சு. அதுலேயே அவங்களுடைய உள்ளத்தில் என்ன வந்துருச்சு? பாவம்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தலைமுறை, நமக்கு பின்னால் குடும்பம் எல்லாத்தையும் யோசிக்கணும். எல்லாத்திலும் இது பாதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கிறான், இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கயிறு இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அதில் நலவு இருக்கும். நலவு இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான், ஹராமாக ஆக்கியிருக்கிறான். நாம் அந்த ஹராமை செஞ்சுட்டு அதை பகிரங்கமாக படுத்துவது, பெருமைப்படுத்துவது, மதுவை அறிந்துட்டு நாம் அதை பெருமையாக வெளியில் சொல்வது, அல்லது மதுவை அறிந்துவிட்டு பெருமையாக நாம் நடந்து செல்வது, கர்வத்தோடு நடந்து செல்வது என்று அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவது பெரிய தண்டனைக்கு ஆளாக்கிவிடும். இங்கே எவ்வளவோ உலகத்தில் சோதனைகள் பல வகையில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்மளை இந்த நாட்டிலேயே எப்படி நம்மை அகதிகளாக ஆக்கலாம் என்று இன்னொரு திட்டம் ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் கடுமையான சூழ்நிலைகள், சோதனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் நாம் எதையுமே உணராமல் திருந்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் சோதனைகள் கடுமையாகத்தான் ஆகும். நாம் நம்ம பக்குவப்படுத்த வேண்டும், உள்ளத்தை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். நாம் அனைத்து இந்த உலக விஷயங்கள், துன்யாவினுடைய ஆசாபாசங்கள் கொஞ்சம் குறைத்து நம்முடைய உள்ளத்தில் போய் மறுமையை நாம் சிந்தனையை ஆழமாக வச்சுட்டாவே போதும். மறுமையினுடைய சிந்தனையை நாம் ஆழமாக பதிய வைத்து விட்டாலே நாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மை மாற்றி விடலாம். தொழுகையின் மூலமாக நம்மை நாம் சீர்திருத்தலாம். இப்படி ஒவ்வொரு வழிமுறையும் இருக்கிறது. அல்லாஹ் நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, நம்மை நாம தான் சீர்திருத்தணும். வாலிபர்கள் குறிப்பாக தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய சீர்திருத்தங்கள் அவங்கவுங்க தான் சீர்திருத்தம். நான் சொல்ல தான் முடியும். சொல்வது நாம் அவங்கவுங்க தன்னுடைய நப்சை பார்த்து கொண்டு கபூரில் போய் நான் தான் என்னுடைய கபருக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். என்னை அடக்கம் பண்ணப்போ உங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கப்படாது. உங்களை அடக்கம் பண்ணப்போ என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. கபூரில் எல்லாரும் வந்துடுவாங்களா? நம்ம டெய்லி பார்க்குறோமா இல்லை? ஏதாவது மௌத்து வந்தால் பார்க்குறோம், போய் அடக்கம் பண்ணுறோம், அடக்கம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்துடுறோம். அடக்கம் பண்ணுற வரையும் தான் அங்கே கூட நிற்கிறோம். அந்த மண்ணை போட்டு நம்ம அவங்களுக்காக துவா செஞ்சுட்டோம்னா அதோடு முடிஞ்சிருது. அப்புறம் யார் அங்கே இருக்கிறா? அங்கே யார் அவங்க தங்களை கபூரில் நடக்கிற எல்லா விஷயங்களிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது? அவரவர் தான் பாதுகாத்துக்கணும். நீங்கள் உங்களுடைய சேவை கொண்டு நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் உள்ளத்தில் பதிந்து அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து நாம் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பாவங்கள், குறிப்பாக அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துதல் போன்ற பெரும் பெரும் பாவத்திலிருந்து நாம் தவிர்ந்து வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனிமிக்கவர்களே, ஒரு பெண்மணி